Now listen to our podcast on Spotify, link in description. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டிலிருந்து கோபம் என்கிற ஒரு தலைப்பை எபிரேய பதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். காரணம், கோபத்தை குறித்து நாம் சிந்திப்போமானால் நம்மளால் ஒரு மணி நேரம் கூட வேதத்தில் உள்ள அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் எபிரேயத்தை என்கிற அந்த பாஷையை கொண்டு இந்த கோபத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பல மாதங்களாக மனிதனுடைய வாழ்வு செழிப்பை காணாதது ஏன் என்று பார்ப்போமானால் அது தேவனுடைய கோபாக்கினை ஈவன் டுடே, இன்றைக்கும் கூட நம் மேலே இருக்கிறது. பலர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய கோபமாவது ஒன்றாவது என்று சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் தேவன் நம் மீது அன்பை செலுத்துகிறவராக இருக்கிறாரோ, ஈக்குவலா நம்ம மேல தன்னுடைய கோபத்தை செலுத்துகிறவராகவும் இருக்கிறார். அப்படியாக பல வார்த்தைகளை கொண்டு கோபம் என்கிற சூழல் வேதத்தின் ரீதியாக அது எப்படி எப்படி செயல்படுகிறது, எதனால் செயல்படுகிறது, அதனுடைய காரணங்கள் என்ன, மனிதனுக்கு வைக்கப்பட்ட நீதியை மனிதன் செயல்படுத்துகிறானா அல்லது அந்த நீதியை விட்டு வழி விலகிறதுனாலே தேவனுடைய கோபாக்கினை இன்னும் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நேற்றைக்கு ஒரு செல்போன்ல ஒரு கால் வந்தது. 35 வயதுக்கும் மேற்பட்டு ரட்சிக்கப்பட்டும் இன்னும் தனக்கு திருமணம் ஆகவில்லை என்கிற ஒரே ஒரு கேள்வி. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில சொன்னேன், சிஸ்டர், நீங்க ஆண்டவருடைய பிளெஸிங்காக மாத்திரம் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்காது. ரட்சிப்பு என்பது ஒரு சேற்றில் விழுந்திருக்கிற ஒரு பந்தை இப்ப வெளியெடுத்து வச்சாச்சு. சேற்றிலே இருந்து கொண்டிருக்கிற அந்த பந்து ரட்சிப்பின் அடையாளமாக அது புழுதிலிருந்து இப்போ அது தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பினுடைய அனுபவம் உங்க வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த பண்பு அது கழுவப்பட வேண்டும்.
கழுவப்படுவது மாத்திரம் பத்தாது, ஒரு புதிய பந்து எப்படி இருக்கணுமோ அந்த சாயலை இந்த பந்து அடைய வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய ரட்சிப்பு ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த நீங்க கிறிஸ்துவை வணங்குகிறவர்களாக தான் மாறி இருக்கிறீங்களே தவிர கிறிஸ்துவை பின்பற்றுகிற முழுமையான அடையாளத்தை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்று அவங்களிடத்துல சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், ஆலயம் போகிறதுல இருந்து எந்த காரியமா இருந்தாலும் என் மீது ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. நான் கேட்ட, உங்களுடைய தகப்பனாருடைய குணாதிசயங்கள், உங்கள் தாயாருடைய குணாதிசயங்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதா? அவங்க சொன்னாங்க, எதுவுமே தீரல, எனக்கு திருமணமும் ஆகல. அவங்க இடத்துல சொன்னேன், இட் இஸ் a process of salvation. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு கிடைச்சிருச்சு என்று இல்லாமபடிக்கு அந்த ரட்சிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? ரட்சிப்பு பெற்றுவிட்டோம் என்கிற அந்த காரியம் அதோடு நின்று விடாமல் என்னுடைய ரட்சிப்பை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள் எது எது சுத்தப்பட வேண்டுமோ, எது எது சுகப்பட வேண்டுமோ, எது சீர்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளை நான் சீர்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட அவங்களுடைய காரியம் நிறைந்திருக்குமானால் அவங்க வாழ்க்கையில அவங்க திருமணம் நடந்து முடிந்திருக்கும், பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள், சந்ததிகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த சூழல் இட் வில் பி ப்ராசஸ்ட், அது நேர்த்தியான முறையிலே நடந்து கொண்டிருக்கும். அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை, பாஸ்டர் எங்களுக்கு ரட்சிப்பை குறித்து இந்த ப்ராசஸை பற்றி யாருமே சொல்ல, ரட்சித்துக்கப்பட்டா போதும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடந்துரும் சொல்லி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அருமையான தேவ ஜனமே, இப்போ அந்த அம்மாவுக்கு திருமணம் நடக்கல. ரீசன் என்ன? தேவன் அவருடைய முன்னோர்கள் மீது எந்த பாவத்துக்காக, எந்த சாபத்துக்காக, எந்த மீறுதலுக்காக, எந்த அக்கிரம சிந்தைகளுக்காக அவங்களை தண்டித்துக் கொண்டு வந்தாரோ அதே தண்டனை தொடர்ந்து கொண்டுதான். அங்கே முடிவு என்பது இல்ல. ரட்சிக்கப்பட்டதுனால அவங்களால் ஒரு சின்ன மனோ தைரியத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். என்ன மனோதைரியம்? கிறிஸ்து எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருமண வாழ்க்கையை கொடுப்பாருங்கிற தைரியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை, நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் தான் இன்னைக்கு யார் மூலியமா ஒரு போன் நம்பரை வாங்கி இப்ப எனக்கு போன் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நீங்க அதனுடைய ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். வேதத்தை வாசிக்கிற பொழுது கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே கொடியவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அநியாயம் நடந்து கொண்டுதான் இருந்தது. கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளினால் பல விதமான காரியங்களை பிரகடனப்படுத்த போதிலும் அங்கே 100க்கு 100 அங்கே சால்வேஷன், ரட்சிப்பு கிடையாது. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு இன்னைக்கு 2020 ஆண்டினுடைய கடைசி மாதமாக இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்பீர்களானால், இப்ப நம்ம பாடத்திட்டத்தை பார்க்க போறோம். இந்த பாடத்திட்டத்தின்படியாய் நமக்குள் குறைகள் இருக்குமானால் அந்த குறைகள் நம்முடைய வாழ்விலே நிறையை கொண்டு வரவே முடியாது. ஒருபோதும் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை இருக்குமே தவிர அந்த தண்டனையிலிருந்து நாம் வெளிவர வேண்டுமானால் குற்றங்களை இனி செய்யாதிருப்பதற்கும், செய்யப்பட்ட குற்றங்களுக்கு இயேசு அவர் பலியானார் என்கிற அந்த நினைவுகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்மாவோடு கூட பிணைக்கப்படுகிற பொழுது, நீங்க எந்த குற்றத்துக்காக உங்களை மன வருத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த குற்றத்தில் மாத்திரம் இருந்துதான் நீங்க விடுதலை பெற முடியுமே தவிர வேறு ஏதாவது குற்றங்கள் இருக்குமானால் அதையும் கன்ஃபஸ் பண்ற வரைக்கும் நாம எந்த விதத்திலும் நாம ஃப்ரீ ஆகவே முடியாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சோ
the process of salvation is till the end of our breath. நம்முடைய சுவாசங்கள் கடைசி நிமிஷம் வரையில் நீங்க உணர்வோடு கூட சிந்திக்கிற உங்களுக்கு ஜீவன் இருக்குமானால் அந்த நிமிஷம் வரையில் நீங்கள் சால்வேஷனுக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது வரையில் பரிபூர்ண ரட்சிப்பு என்பது யாருக்குமே கிடையாது. தயவு செய்து வேற எதை கண்டும் ஏமாந்தும் விட வேண்டாம். நாம் கடந்த மாதங்களிலே அபார் என்கிற ஒரு வார்த்தையை தேவனுக்கு நேராக கோபத்தை மூழ்த்துகிற அனுபவங்கள், அவருக்கு முன்பாக அவரை கோபத்தால் நிரப்பப்படுகிற அனுபவங்களை குறித்து நாம் கடந்த மாதத்தில் தியானித்தோம். அந்த தியானத்தின் விவரமாக இன்றைக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தனா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்குறிதான் முதலாவது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கேள்விகள் நம்முடைய வாழ்விலே அது எவ்வளவாய் ஸ்திரமாக நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்விலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். ஒரு பவுலர் பால பேட்ஸ்மேனுக்கு நேரா போடுறான் கிரிக்கெட்ல. அவன் எத்தனை முறை அந்த பேட்டால் அந்த பாலை சரியாய் அடிக்கிறானோ அவனுக்கு ரன்னும் ஏறிக்கிட்டு இருக்கும். அவன் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருப்பான். ஒருவேளை அடிக்கப்படுகிற அந்த பந்து அது கேட்சாக மாறும்னா அவன் அவுட்டு, அல்லது ஸ்டெம்ப்ல அந்த பால் மோதும் என்றாலும் அவன் அவுட். நம்முடைய சந்திப்பு தேவனுடைய வார்த்தைகளோடு கூட எப்பொழுதும் சரியா இருக்குமானால் it may be 4 or it may be 6. If it is not properly made, one thing catch கொடுத்து அவுட் ஆகுவோம், அல்லது ஸ்டாம்ப்ல அது பால் இடிச்சு அவுட் ஆகுவோம், இல்ல ரன் ஓடுகிற பொழுது ஓடி அந்த ரன்னை பிடிக்க முடியாததுனாலே அவுட் ஆகும். அதே போல தேவனுடைய வார்த்தையும் கூட அது எப்படியாக செயல்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதை கொடுத்திருக்கிறாரோ அந்த செயல்பாடுகள் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் அது அனுமதிக்கப்படுகிறது. அது அனுமதிக்கப்பட்டு நீங்க திருத்தம் அடைந்து உங்கள் சந்ததிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் உங்களிலிருந்து திருந்தப்படாத உங்க வாழ்க்கை உங்கள் சந்ததிக்கு போகிறது. உங்க சந்ததியிலிருந்து சந்ததி சந்ததியாக அவங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. Unless or otherwise, யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதுல தான் நீங்க அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரையில் அந்த போராட்டம் உங்களிலிருந்து விடுதலை பெற முடியாது. அருமையான தேவச்சனமே, இந்த அபார் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் சுமார் 559 முறைகள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா இப்போ மனிதன் எவ்வளவாய் தவறி இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இருக்காது. கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு புஸ்தகம் முழுவதும் 559 முறைகள் இந்த அபார் என்கிற கோபம் தேவனுக்கு மனிதர்கள் அந்த கோபத்தை ஊற்றினார்கள். இந்த அபார் மூலமாக பல பிரச்சனைகளை மனிதர்கள் சந்தித்தார்கள். சாவு அவர்களுக்கு ஏற்பட்டது. முன்னேற்றங்கள் தடை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அகால மரணங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. போராட்டமான வாழ்க்கையில் விடிவு காலம் இல்லாத ஒரு சூழல்கள் இந்த அபார் என்கிற கோபத்தினாலே தேவன் மனிதர்களுக்கு அதை அனுமதித்திருந்தார். இந்த கோபம் மூழ்கிற காரியத்தை குறித்து கடந்த மாதத்திலே நாம் எரேமியா 23ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு அதே அதிகாரத்தின் தொடர்ச்சியாக எரேமியா 23:18 வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கிறோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனை கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? அருமையான தேவச்சனமே, God is asking a wonderful question. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வியை நமக்கு கேட்கிறார். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆலோசனையில்
கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? ஆங்கிலத்தில் இதை நம்ம வாசிப்போமானால், for who has stood in the counsel of Yahweh, that he should perceive and hear his word, who has marked my word and heard it. அருமையான தேவச்சனமே, தமிழ்ல ரொம்ப சாதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று, அவ்வளவுதான். இங்கே ஆங்கிலத்தில் சொல்றா, for who has stood in the counsel of Yahweh. இங்கே தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஒரு சாதாரண ஒரு ஆலோசனை போலதான் தெரிகிறது. இங்கே ஆண்டவருடைய ஆலோசனை தான் ஒரு கவுன்சில் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் ரீதியாக எபிரேய பதத்தில் இந்த கவுன்சிலை குறித்து எபிரேயம் என்ன சொல்லுகிறது? அது பேரு சோர். கவுன்சிலுக்கு எபிரேய பதம் என்ன? சோர். ஆண்டவர் வேதத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக குறைந்த அளவு தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சோர் என்கிற கவுன்சில் என்கிற வார்த்தை 21 முறைகள் மாத்திரமே வந்திருக்கு. ஏனென்றால் இப்போ உங்ககிட்ட இரும்புல ஏதாவது பொருள் கொடுத்தா எங்க போட்டு வச்சிருப்பீங்க? அது எங்க வேணா போட்டு வச்சிருப்பீங்க. ஒருவேளை பித்தளையில ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா போட்டு வச்சிருப்பீங்க. ஒருவேளை தங்கத்துல கொடுத்தா ஒரு பொருள் என்ன பண்றான்? அதை எடுத்து பத்திரமா ரொம்ப பீரோட வைக்கிறீங்க. இன்னும் வைரத்தை கொடுத்தா அது பீரோட லாக்கர் உள்ள வைப்போம். இன்னும் வைரத்தை காற்றிலும் வைடூரியங்களும் இவ்வளவு உங்க வீட்டுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எங்க இருக்குன்னா பேங்க் லாக்கர்ல இருக்கும். இட் வில் பி வெரி சேஃப்லி ஹேண்டில்ட். தேவனாய கர்த்தர் இந்த கவுன்சில் என்கிற அசம்பிளி, ஆங்கிலத்தில் அது அசம்பிளி. அசம்பிளி என்றால் ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, பலர் சேர்ந்து இருந்து எடுக்கக்கூடிய முடிவு செய்கிற இடம். 21 இடங்களிலே தேவன் இதை பதிவு செய்து வச்சிருக்கார். God has recorded in the Bible for only 21 times. அருமையான தேவ ஜனமே, யாருக்காக அது அப்படி செய்யப்பட்டிருக்கிறது? பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள், தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்தில் உடையவர்கள், இவர்கள் எல்லாம் அதை ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு, கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு சூழல்களினாலும் சந்தர்ப்பங்களினாலும் மனிதனுக்கு அதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த சோத் என்கிற வார்த்தை சாமைக்கு என்று பெயர், இதற்கு ஹே வாவ் என்று பெயர், இதற்கு டாலட் என்று பெயர். இப்ப இந்த சோதனுடைய, இந்த கவுன்சிலுடைய பவர் என்ன? இங்க வேதம் நமக்கு படித்தோம், கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று. ஆங்கிலத்துல for who has stood in the counsel of Yahweh. இந்த சோத் என்கிற வார்த்தையில என்ன இருக்கு? இவைகளுடைய நம்பர் 60, 6, 4 இதை கூட்டுகிற பொழுது 70. 70 என்றால் 7. 7 என்றால் இந்த 70ல கண் முக்கியமானது. ஆண்டவர் சொல்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். இந்த வழி எங்கிருந்து பிறக்கப்படுகிறது? இந்த 7 வார்த்தை எபிரேயத்துல இங்கே ஜாயின் என்று பெயர். ஜாயின் என்றால் வெப்பன் அல்லது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை அது குறிக்கிறது. இங்கே கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று, அவருடைய ஆலோசனை என்ன? தேவனுடைய வார்த்தை. அவருடைய ஆலோசனை என்னங்க கொடுக்குது? அவருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அது வெப்பன், அது அதிகாரம் உள்ள, அது வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு கத்தியை போன்றது, ஒரு அருவாளை போன்றது, பிரித்தெடுக்கக்கூடிய. அருமையான தேவச்சனமே, இரண்டாவதாக that he stood perceive. இரண்டாவது வார்த்தை perceive என்றால் இந்த வார்த்தை உணரப்பட வேண்டும்.
பெர்சீவ் என்றால் ஆங்கிலத்துல உணரப்படுவது அல்லது பார்ப்பது அல்லது கற்றுக்கொள்வது அல்லது அப்சர்வேஷன், அதை குறித்து என்ன நடக்கிறது என்று ஆராய்வது அல்லது ஃபைண்ட் அவுட் என்ன என்பதை கண்டுபிடிப்பது. ஆண்டவருடைய வார்த்தை அது ஒரு கவுன்சிலாக நாம் போய் நிற்கிற பொழுது அது என்ன நமக்கு கொடுக்கிறதுங்களா? பெர்சீவ் என்றால் இது ரேஷ் ஆலப் ஹே என்று பெயர். இங்கே வேதத்திலே சுமார் 1311 முறைகள். கவுன்சில் எத்தனை முறை கொடுத்திருக்கு? கவுன்சில் ஃபர்ஸ்ட் வேர்ட் 21 டைம்ஸ். பெர்சீவ்ட் என்றால் உணரப்படுவதை குறித்து எத்தனை முறை கொடுக்கப்பட்டிருக்கு? 1311 தடவைகள். ஏன் தெரியுங்களா? ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் உள்ள அடக்கி கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 45:2 பாத்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். எப்படி தருகிறாரு? இந்த பெர்சீவ்டு உணரும்படியாக, பார்க்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, அப்சர்வ் ஆராயும்படியாக, மாத்திரமல்ல அதை கண்டுபிடிக்கும்படியாக. இங்கே இந்த ரஹாக் என்கிற வார்த்தை நீங்கள் எண்ணில் கொண்டு வருகிற பொழுது 8வது வார்த்தையாக ஆல்பபெட்ல கிடைக்குது. அதுக்கு பேர் கேட். எத்தனை பேர்ட்ட இந்த ஹீப்ரு இந்த பேப்பர் இருக்குன்னு தெரியாது? எல்லா ரகசியமும் இதுல இருக்கு இந்த பேப்பர். நான் எல்லாரும் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க புதுசா வந்திருக்கவங்கள்ட்ட இருக்காது. ஆனாலும் இதுல இருக்க யாராவது பக்கத்துல வச்சிருந்தாங்கன்னா அதை கவனிச்சு நீங்க பாருங்க. பட் தேவையில்லை, இருந்தாலுமே நீங்க இதுல இருந்து தெரிந்து கொள்ளலாம். ரேஷ் என்பது தலை, ஆலப் என்பது சுப்ரீம் பவர், ஹே என்பது விண்டோ, நாம் இங்கிருந்து தேவனை பார்க்கிற அனுபவங்கள். இந்த பெர்சீவ்ட் என்பது தேவனுடைய வல்லமையினாலே உணரப்படுகிற அனுபவங்கள். சரியாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கவுன்சிலும் நீங்க உணரப்படுவது சரியாக இருக்குமானவர்கள் உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இட் வில் பி a new beginning. புதிய துவக்கங்களாக தேவனால் உணரப்படுகிற புதிய துவக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய வார்த்தை கவுன்சில் மூலமாக வால் ப்ரொடெக்ஷன் என்று சொல்வார்கள். உங்களை சுற்றிலும் அக்கினி வேலி எடுத்து நான் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, it is a protection. ப்ரொடெக்ஷன் மாத்திரமல்ல, you will be separated from the world. உலகத்தின் காரியங்களை விட்டு நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் வாழுகிற ஒரு ஸ்தானத்தை நீங்கள் பெற முடியும். மூன்றாவதாக, இங்க நம்ம ஆங்கிலத்துல வேதம் யாராவது உங்கள்கிட்ட இருந்தா தான் உங்களுக்கு அது புரியும். For who has stood in the counsel of Yahweh, that he should perceive and hear his word. இங்க hear, கேட்பது, இதெல்லாம் இருக்கும். பட் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக இவை இல்லாத பொழுது பிசாசு உங்களுக்குள் இறங்குகிறவனாய் மாறுகிறான். நமக்குள்ள தேவனுடைய உணர்வு இல்லாத இடத்துல பிசாசின் உணர்வுகள் அதிகமாய் நம்மை ஆளுகை செய்யும். அநேகர் பாருங்க, போர் அடிக்குது பிரதர் அப்படின்னுவாங்க. அந்த போர் அடிக்கிறதே பிசாசோட வேலை. தூக்கம் வரல, பிசாசோட வேலை. தலைவலி, பிசாசோட வேலை. வேதம் வாசிக்க முடியல, பிசாசோட வேலை. ஜெபிக்க முடியல, முழங்கால் போட்டா நிக்க முடியல, தள்ளாடுது, பிசாசோட வேலை. You have to hear what God has said. You have to hear what has God given through counsel. You have to realize what God has given to you to realize. உங்களுக்கு எதை உணர்வதற்காக கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்க உணரப்பட வேண்டும். அவனுக்கு போர் அடிக்காது, அவனுக்கு வேதம் வாசிக்க டைம் பத்தாது, இன்னும் ஜெபிக்கணும் இருக்கிறத கொஞ்சம் அர்ஜென்ட், அதனால நான் கிளம்ப வேண்டியது இருக்கு, ஜெபிக்க டைம் பத்தாது.
அவருடைய வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது அக்கினியா இருக்கும். இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள். அது மக்களை மறுரூபப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும். சிலர் வாய் திறந்தா ஐயோ பேஜாரா இருக்குன்னுவான். ஐயோ வாய் திறந்துட்டான்பா, தலைவலிப்பா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா, இனி நிக்க முடியாதுன்னு. ஐயோ அவன் பேச ஆயிட்டான், அவ்வளவுதான், நம்ம காலி, நம்ம பேச முடியாது. அருமையான தேவச்சனமே, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருக்கு பலன் தருகிற வார்த்தையா இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். வாட் யூ ஹேவ் ஹியர், நீங்கள் எதை கேட்டிருக்கிறீர்களோ, கேட்டிருப்பதில் சரியாக இருந்தால், உங்களுக்கு கவுன்சில் செய்யப்பட்டிருக்குமானால், அது உணர்த்தப்பட்டிருக்குமானால், நீ மற்றவனுக்கு உணர்த்தப்படுகிறவனாய் இருப்பாயே தவிர நீ மற்றவனுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்ட. பல குடும்பங்கள், பல தகப்பன்மார்கள், பல தாய்மார்கள், பல பிள்ளைகள், பல பெரியோர்கள் குடும்பத்தில் இருக்கிறது மகா இடைஞ்சல். ஏன் தெரியுமா? there is no counsel, there is no perceived activity with them, they don't hear the word of the Lord. அருமையான தேவஜனமே, நம்ம எப்படி பார்த்து சிந்திக்கிறார்கள்? உன் பேரை சொன்னா மற்றவங்க என்னவாக உன்னை வர்ணிக்கிறாங்க? அந்த சிஸ்டரா, அதுக்கு என்ன பதில் வருது? அந்த சகோதரரா, அதுக்கு என்ன பதில் வருகிறது? அருமையான தேவஜனமே, இந்த ஹியர் என்பதற்கு ஷமா என்று எபிரேயத்தில் பேரு. இந்த எபிரேயத்தில் ஷீன், மேம், ஆயின் இந்த 3 எழுத்துக்களை கொண்டது. இவைகளுடைய டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னா 410 கூட்டிங்கன்னா 5 ஹே. ஹே என்பதற்கு இந்த பேப்பர்ல போட்டிருக்கோம், பிஹோல்ட் என்று ஒரு வார்த்தை கொடுத்திருக்கோம் நினைக்கிறேன். இந்த பேப்பர் இருந்தா ஹேக்கு பிஹோல்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கோம். இதுதான் ஹே, பிஹோல்டு. அதுக்கு பிஹோல்டு மாத்திரமல்ல, விண்டோ என்று இன்னொரு அர்த்தமும் உண்டு. நம்ம ஜன்னலால் என்ன பண்றோம்? வார்த்தையால் தேவனை பார்ப்பது, ருசிப்பது. கர்த்தர் நல்லவென்று ருசித்து பாருங்க. தோலை தழுவி நக்கி பார்க்கிறா, கர்த்தர் நல்லவரா? அது கிடையாது. உணர்த்தப்படுவது, அதுதான் தேவனுடைய வார்த்தை என்பது. அருமையான தேவஜனமே, இந்த ஷமா பிஹோல்ட் என்று வருது. பிஹோல்ட் என்றால் தமிழ்ல யாருக்காவது தெரியுமா சொல்வதற்கு? பிஹோல்ட் என்றால் சரியான அர்த்தம் இதோ என்ற அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க மாத்திரத்துல இதோ இதோ ரெடி, அதுதான் பிஹோல்ட். ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதவர்கள் என்னவாகும்? இதோ நினைக்க முடியாது. சங்கீதம் 121 நாம் பார்க்கிறோம், வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருப்பது போல, தயவுள்ள என் ஆண்டவராகிய கண்களை நான் நோக்கமாயிருக்கிறேன் அப்படின்னு வேதம் போட்டு. அருமையான தேவ ஜனமே, ஒரு வேலைக்காரன் 30 நாள் வேலை முடிச்ச உடனே எதை எதிர்பார்ப்பான்? 1ஆம் தேதி நம்ம வீட்டில் வேலை செய்கிற யாராவது ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, சும்மாவா வேலை செய்கிறாங்க? எல்லாரும் எல்லாம் 30ஆம் தேதி முடிஞ்ச உடனே நாளைக்கு 1ஆம் தேதி, எங்கள் ஆஃபீஸில் 5ஆம் தேதி சம்பளம், எங்கள் ஆஃபீஸில் 7ஆம் தேதி சம்பளம், அப்படி 10ஆம் தேதிக்குள்ள சம்பளம் எல்லா கம்பெனியும் கொடுத்துடுறாங்க. இப்போ வேதம் சொல்லுது, ஒரு வேலைக்காரன் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரி எஜமாட்டின் கரங்களை நோக்கி இருப்பது போல, நான் தயவுள்ள என் ஆண்டவராகிய கண்களை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். என்ன அர்த்தம் என்று கேட்பீர்களானால், இந்த வேலைக்காரன் சம்பளத்தை எப்ப தரான்? வேலை முடிச்சதுக்கு அப்புறம். இங்க ஆண்டவருடைய தயவு எப்படி தெரியுங்களா? நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 மாசம் சம்பளத்தை உங்க கையில கொடுத்துட்டாங்க. விளங்குதா எத்தனை பேருக்கு? உலக பிரகாரமான வேறு வேலைக்காரனோ வேலைக்காரியோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு, எஜமான் எந்த வேலையை சொன்னாரோ அதை முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால், சம்பளத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நாம என்ன நோக்கி பார்க்கணும்னா, ஆண்டவரே உங்க சம்பளத்தை நான் ரிசீவ் பண்ணிட்டேன், பாக்கெட்ல இருக்கு. இப்ப எதுக்கு உங்களை நான் பார்க்கறேன் தெரியுமா? இந்த 1 மாசம் ப்ரோக்ராம் என்ன, நான் அந்த வேலையை ஸ்டார்ட். விளங்குதா? ஷார்ப்பான ஆன்சர், ரொம்ப ஷார்ப்பான ஆன்சர்.
உலக வேலை முடித்த பிற்பாடு உங்களுக்கு சம்பளம். பட் காட் முதல்ல உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கட்டுகளை உடைக்கிறாரு, சாபத்திலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறாரு, தன் இரத்தத்தை கிரயமாக உனக்கு கொடுத்துட்டு, தம்பி என்னப்பான்னு கேட்கிறாரு. இப்ப ஆண்டவருடைய ரட்சிப்பில வந்த நாம அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எல்லாம் வந்துருச்சு பாருங்க, ஐ எம் ஆல் ரைட், நான் என்ன செய்யலாம்? அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு. இங்கே இந்த ஷமா என்கிற வார்த்தை 1160 முறைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்ட நீ எந்த வார்த்தையை கேட்டிருக்கிறியோ உன்னை என்ன செய்யறதுக்கு வச்சிருக்கார்? பிஹோல்ட் என்று சொல்லும்படி. கவுன்சில் அட்டெண்ட் பண்ணுங்க, பெர்சீவ் உணர்த்தப்பட்டாச்சு நீ உனக்கு. Now word is coming at you. வார்த்தை கிடைத்த உடனே எரேமியா 15:16 வாசித்து பார்த்தீங்கன்னா அவைகளை நான் உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்றார். எரேமியா 15:16 வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். came into myself. அருமையான தேவச்சனமே, ஷமா, when you hear வார்த்தை, அடுத்த வார்த்தை இதோ ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, I am ready to do it. I am ready to perform it. I have heard your counsel. I have perceived it now. I am ready to do it now. Now Shama is creating something with me. எனக்குள் ஏதோ உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது என்ன? இதோ just இப்பவே நான் ஆரம்பிக்கிறேன் சொல்லுகிற உணர்வு தான் இந்த ஹியர் ஷமாவுக்கு உண்டானது. வார்த்தை சொல்லுகிறது, it perceived and hear his word, who has marked my word and heard it. What is the meaning of marked? Marked என்றால் 3 எழுத்துக்கள். இது Q, Sheen, Beth, 3 வடிவமைப்பு. அருமையான தேவச்சனமே, இதை கூட்டினீங்கன்னா you get 402, which is 6. 6 என்றால் the alphabetic word of Hebrew, the 6th letter is Wow. Wow. இது 6வது லெட்டர். Wow. இது 6வது லெட்டர். அருமையான தேவச்சனமே, இதனுடைய அர்த்தம் it is nail or tent bed. ஒரு ஆணி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் செய்யப்பட்டுனா இங்க ஒரு ஆணி இணைக்கப்பட்டிருக்கு, இங்க இணைக்கப்பட்டிருக்கு, இங்க ஒவ்வொரு இணைப்புகள். இந்த சரீரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன், it is joined with 248 limbs. இந்த விரல் எடுத்து பார்த்தீங்கன்னா 14 இணைப்புகள் இருக்கு. 1 2 3. இந்த 4ல 4 into 3 12 இணைப்புகள், இங்க 2 14 28 இணைப்புகளினாலே இவைகள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் முழுவதும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்களானால், ஹியூமன் அனாட்டமி படித்து பார்ப்பீர்களானால், we are being connected with 248 limbus joints. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை ஜாயிண்ட்டுங்க இருக்குது? எத்தனை போல்ட் ஜாயிண்ட் இருக்குது உங்களுக்கு? 248 ஜாயிண்ட்ஸ். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், what is marked unto you by my kind's counsel, by my perceive, by my hearing the word. உங்களுடைய 248 கணுக்களும் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறீங்க. எவ்வளவு வேணா இழுத்து பாருங்களேன், வராது. இதை எவ்வளவாது இழுத்து பாருங்களேன், இந்த புஜத்தை விட்டு வராது இந்த கப்பு. அவ்வளவு ஈஸியா யாராவது 2 பேர் இழுத்து பாருங்களேன், வராது.
எப்ப இணைக்கப்பட்டது? தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் போது இணைக்கப்பட்ட இணை. யாரோ கொஞ்சம் இழுத்து பாருங்களேன், வேண்டாய் மாட்டிக்கலாம். நமக்கு டாக்டர் இருக்கிறார், ஆர்த்தோ டாக்டர் இருக்கார். நமக்கு அந்த இணைத்தத அருமையான தேவச்சனமே, ஒரு டென்ட் பெக் எப்படி ஷாமியான ஒரு கயரை போட்டு இழுத்து ஒரு ஆணி அடிச்சு அதில் கட்டப்பட்டிருக்கோ, அதை விடையும் ஸ்ட்ராங்காக தேவனுடைய கவுன்சில் இருக்கிற மனுஷன் தேவனோடு கூட இந்த 248 கணுக்களும் இசைவாய் கட்டப்பட்டிருக்கும். நம்ம நினைக்கலாம், என் ஜாயிண்ட் இதை ஒன்றும் செய்ய முடியாது. God has joined it. தேவன் இசைவாய் நம்மளை கட்டியிருக்கிறார். Coming to the last, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இந்த வார்த்தை first it is speech. இந்த நாவினுடைய அதிகாரத்தில் என்ன இருக்கு? 2 கான்செப்ட்ஸ் ஆர். ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நிறைய பேர் நெகட்டிவே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வைப்ரேஷன் யார் கூட போனாலும் ஒரு நாத்தம் ஸ்பெஷலா அல்லது ஒரு நல்ல ஸ்மெல் ஸ்பெஷலா? நல்ல ஸ்மெல் தான் ஸ்பெஷலு. ஆனா நாத்தம் கொஞ்சம் இருந்தாலுமே பயங்கரமா இருக்கும். அவன் பேசுற வாய் கூட சமயத்தில் பக்கத்துல பேச முடியாது. சிலர் மழை சாரலா பேசிட்டு இருப்பான், பேசும்போது துத்துன்னு வெளியே இருக்கும். ஒரு ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருக்கும். சிலர் பேசும்போது கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டியது. மேல என்ன செய்யுங்க, மழை சாறு வாயில். சரி, அது பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேசுறது கேட்கும். கிட்ட போனா இதுக்கு வேற பிரச்சனை, மூக்குக்கு வேற பிரச்சனை. உள்ள இருந்து என்னது, நம்ம ஊரை பொறுத்தவரை கூவ நதி வேணா சொல்லலாம். அருமையான தேவச்சனமே, வேர்ட் ஸ்பீச்சாக, வார்த்தையாக பைபிள்ல 125 வித்தியாசமான கோணங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ பேச்சு எத்தனையோ பேருக்கு சொன்னா கோவம் வந்து, அப்படிதானே? சில பேச்சு யாரையாவது சொன்னா, சில மாடுன்னு சொன்னா கோவம். மாடுன்னு சொன்னா இப்ப உங்களை பார்த்து யாராவது எருமையாமா எருமை மாடு மாதிரி இருக்கிறியாடா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கோவம். சரி, பசு நல்லது தானே பாஸ்டர்? பசு மாடுன்னு சொன்னா பரவாயில்லையா? பசுன்னு சொன்னா பரவாயில்ல. எப்படியோ மாடுன்னு வந்ததுனால என்ன செய்யறா? நல்ல கொழுத்த பண்ணி மாதிரி இருக்கிறா. அவன் தப்பான்னு சொல்ல, பண்ணி நல்லா அந்த கருப்பு பண்ணியோ வெள்ளை பண்ணியோ அது எப்படி இருக்குது, நல்லா புசு புசுன்னு இருக்குது. அதுக்காக தான் சொல்றாங்க, நல்ல கொழுத்த பண்ணி மாதிரி இருக்கிறாப்பா. அவருக்கு என்ன செய்யுங்க? ஏன்னா பண்ணி என்னதுனால. இப்போ வார்த்தை அப்படியாக 125 மீனிங்ஃபுல் வேர்டாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு பேரு டபார். டாபூர் இல்ல, நம்ம ஆளுக்கு டாபூர் டாபரு இதெல்லாம் தெரியும். எபிரேயத்தில் அதுக்கு பேர் என்னங்க? டபார். சொல்லுங்க, டாபூர் இல்ல. எது பேர் என்ன? டபார். இந்த டபார் என்கிற வார்த்தை 1438 முறைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய அர்த்தம் என்னவென்றால், மறுபடியும் நியூ பிகினிங், வால், ப்ரொடெக்ஷன், செப்பரேட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த எரேமியா 23:18 சொல்லுகிறது தமிழ்ல, கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இப்போ உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில நீங்க எழுந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் நான் புறப்படுவேன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபித்து சத்தம் கேட்டு புறப்பட்டு வந்தீங்களா?
தெரியாது. நேற்று வரையில் உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய சத்தத்தை தவிர நீங்களா முடிவெடுத்தீங்களா? எனக்கு தெரியும்ங்கிறதுனால நீங்க யாரையும் கேட்கலையா? இந்த பஸ்ஸில் ஏறி தானே நான் அந்த இடத்துக்கு போகணும், அந்த பஸ்ஸில் ஏறி நான் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போனீங்களா? அல்லது உங்கள் பணிகளிலே நேற்று செய்த மாதிரி தானே இன்னைக்கு பணி என்று சொல்லி நீங்கள் செய்திருக்கிறீங்களா? அருமையான தேவச்சனமே, பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு செக்கு மாடு சுழன்று கொண்டே செக்கை ஆபரேட் பண்ணுவது போல நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் நாம் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்படிதானே? ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? டெய்லி ஃபார் எவ்ரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ள ஒரு ஆவியானவர் உங்களை இயக்கி கொண்டிருந்தார் என்பதை நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்களா? இல்லை ஜெபித்து எனக்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது இந்த முக்கியமான காரியத்துக்கு என்று சொல்லி கேட்டு செயல்பட்டவங்களாக நாம் இருக்கிறோமா? ஆகையினாலதான் நம்ம வாழ்க்கையில சஞ்சலங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தரித்திரங்களும் பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் குழந்தைகள் பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை பலவிதமான தொழில்களில் இறங்கி நஷ்டம் அடைகிற பிரச்சனைகள் எங்கே வேலை ஸ்தலங்கள் இருக்குதோ அங்கே உங்களுக்கு எதிராக பொறாமைகள் அங்கே இருக்கிறவர்கள் எரிச்சல் படுகிற காரியங்கள் தவறான வார்த்தைகள் நம்மளை குறித்து சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலத்துக்கு பதிலாக பலவீனங்களை கண்டு கொண்டிருக்கிற சூழல்கள் வெற்றிக்கு பதிலாக தோல்வியை அடைந்து கொண்டிருக்கிற சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களுக்கு பதிலாக பின்னேற்றங்கள் ஜான் ஏர்னா முடன் சறுக்குகிற அனுபவங்கள் சரீரத்தில் பலவீனம் சிந்தைகளிலே பலவீனம் ஆத்மாவிலே பலவீனங்கள் கட்சிகள் சாபங்கள் மாந்திரிகங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறதை ஏதாவது ஒன்றில் சிக்கொண்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Why? We are not in the counsel of the Lord. We are not being dependent upon the word of the God. There is no new beginning. There is no wall or protection from other things. We are being caught by the spirit of evilness. We are being derailed in many cases. தவறப்பட்டு விழுந்து கொண்டிருக்கிற காரியங்கள் derailment போக வேண்டிய பாதையை விட்டுட்டு விழுந்து கிடக்கிற சூழல். இந்த ஒரு வேத வசனம் இட் அவைக்ஸ் நம்மை முழித்திருக்க செய்கிறது. நீங்க நம்மளுக்குள்ள ஒரு லிஸ்ட், நம்ம குடும்பத்தை குறித்த ஒரு லிஸ்ட், வெற்றியா தோல்வியா எழுதி பார்ப்பீர்களானால் தோல்விகளும் டார்க்னஸும் தான் நிறைய எழுதப்படுவோம். அருமையான தேவச்சனமே, இங்க ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யாரு, அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார் என்று சொல்லி. அருமையான தேவச்சனமே, இனி நம்முடைய வாழ்க்கை என்ன தோல்விகளுக்குள் நாம் இருக்கிறோம். நம்ம குடும்பத்தை